ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச். 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தீயல். இந்த தீயல் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். 4 தக்காளி 300 கிராம் இருக்குது. இந்த மாதிரி ரஃப்பாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உடைஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி அதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. மிதமான தீயில் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்திருக்கணும், மசிஞ்சு போக வேண்டிய தேவையில்லை. தக்காளி நல்லா வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் சாம்பார் பவுடரில் பெருங்காயத்தூள் இல்லைன்னா தாளிக்கும் போது முதலே சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. சாதத்தோட மட்டும் இல்லை, இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தீயலுக்கு ரசம் இருந்தாலே போதும். தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் பூண்டாக இருக்கிறதால 20 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. மிக்சியில் 2 சுற்று குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். சாதாரண மிளகாய்த்தூளாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்கோங்க. விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி. இந்த அளவுகளுக்கு 3.5லேருந்து 4 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நான் 3.5 கப் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 சின்ன பீஸ் புளி. தக்காளி அதிகமாக இருக்கணும், புளி குறைவாக இருக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. குறைவாக இருந்தால் கூட திரும்ப சேர்த்துக்கலாம். ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 காய்ந்த மிளகாய், கடுகு உடைஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். குறகுறப்பாக அரைச்சி வச்சுருந்த மசாலா ரொம்ப குறைவான தீயில 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருந்ததை இல்லை சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல. மிளகாய் தூள் சேர்க்கலன்னா மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஓரங்களில் லேசாக நுரக்கட்ட ஆரம்பிச்சதும் தீயை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் கொஞ்சம். மண் சட்டியாக இருக்கிறதால இன்னும் கொதிச்சுட்டே இருக்கு. நல்லா கலந்து விட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். ரசம் ரொம்ப சுவையாக மணமாக தயாராகிடுச்சு. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளாலேயே ரெடி ஆகிடுச்சு. ரசம் தீயல் ரெடி பண்ணும்போதே பக்கத்தடுப்பில் சாதம் அடித்து எடுத்துடலாம். இதோடவே கரண்டி ஆம்லெட், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 பச்சை மிளகாய், 2 பிஞ்ச் உப்பு, குறைவான தீயில எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு பொரிஞ்சதும் மறைச்சி விட்டுடலாம். திரும்ப ஒரு வாட்டி மறைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சீக்கிரமாக சமையலை முடிக்கணும்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமையலே தெரியாதவங்க கூட இதை செஞ்சிடலாம். இந்த லஞ்ச் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.